హలో విజయ మమ్మీ ఫ్రెండ్స్ ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல அக்கா பேபி கேர்ள்ஸுக்கு கோல்டு ஜுவல்லரி காட்டுங்க அக்கா, குழந்தைங்களுக்கு என்ன போடலாம் அதெல்லாம் காட்டுங்க அக்கா, பாப்பாவுக்கு வாங்கணும்னுட்டு கேட்டாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, எதுவும் நினச்சிக்காதீங்க. பேபி கேர்ள்ஸுக்கு மட்டுமே இல்லை, இது வந்து பேபி பாய்ஸுக்கு கூட போடலாம். அந்த அண்ணா கயிறு கொலுசு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வட்டியானம் பார்த்திடலாம். வட்டியானம் கலெக்ஷனாக இது வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சுட்டு முத்து ஒரு கோல்டு பால், முத்து ஒரு கோல்டு பால் அந்த மாதிரி கலெக்ஷன். செயின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. 10 சவரம் தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பேக் சைடு பெல்ட்டோட கோல்டு. குட்டி குழந்தைங்க தானே. இந்த வட்டியானம் வந்து 12 இயர்ஸ் வரைக்கும் போடலாமா குழந்தைங்களுக்கு. 10 சவரம் வச்சா இந்த மாதிரி நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வட்டியானம் வாங்கணுன்னா எப்படி ஒரு 160 கிராம் கிட்ட வைக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம 80 கிராம்ஸ்லன்னு வந்துடுது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த வட்டியானம் வந்து 9 சவரத்துலனே இருக்குது. பேக் சைடு க்ளோசிங்கோடு அப்படியே கோல்டு தாங்க. அந்த ஹிப் பெல்ட்டு கூட கோல்டுலனே வருது. இது வந்து அட்டாச்சபுளாக அது அந்த பாப்பா காட்டிகிட்டு இருந்தாங்க. 3 பால்ஸ் மாதிரி பால்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹூக் கிட்ட டாட்டாக ஹோலும் இருக்குது. இந்த ஸ்க்ரூ இருக்குல்லங்க, இது கைட்டிட்டா வேறு டாலர் கூட அட்டாச் பண்ணிக்கலாமா. இது வந்து டாலர் கழுத்தில் போட்டிக்கலாமா. அந்த பொண்ணு நிறைய சொல்லிடுச்சுங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது இந்த வட்டியானம் பாருங்கள். இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தான். பீகாக் அந்த சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி, நடுவில் லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ரூபி எமரால்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் இருக்கிற மாதிரி ஹிப் பெல்ட்டோட கோல்டாகவே வரும். இது வந்து 11 சவரம் கிட்ட இருக்குது. 9 சவரம், 10 சவரம், 11 சவரம் 3 வெயிட்டில் காட்டியிருக்கேங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லியிருக்க இல்லை 12 வயசு வரைக்கும் கூட போடலாமா. சூப்பர் இல்லை. 10 சவரத்துக்கு குழந்தைங்களுக்கு பேக் சைடு ஹிப் பெல்ட் கூட கோல்டுலனே வருது. அப்படி இல்லை அவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம வைக்க முடியாது காரணவங்க நடுவில் மட்டுமே ஒரு 4 சவரம் 5 சவரத்தில் செஞ்சு கொடுப்பாங்களா. ஃபஸ்ட்டில் காட்டின இதில் முத்து இருந்துச்சு, இதில் கோல்டு பால்ஸ் இருந்துச்சு. இந்த வட்டியானதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சில கலெக்ஷனுக்கு தான் குட்டி குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுமென்னா ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வங்கிங்க, குழந்தைங்களுக்கு 2 கையில் போடுவாங்கல்ல. 23 கிராம்ஸ் இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சின்னு இருந்துச்சு. செட்டாக வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக வருது. இந்த வட்டியானம் இந்த வங்கி இது வந்து 16 கிராம் கிட்ட இருக்குங்க. 16 கிராம் ஒரு வங்கி. அடுத்தது உங்களுக்கு ப்ளைனாக வேணுமென்னாலும் இந்த மாதிரி அவைலபிள் 10 கிராம்லனே உங்களுக்கு இருக்குது. இன்னொரு வங்கி பார்த்தீங்க, ரொம்ப குட்டி குழந்த பிறந்து ஊஞ்சலில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி குழந்தைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 6 கிராமில். இது 10 கிராம் கிட்ட இருக்குது. ப்ளைனாக இருக்குது. நீங்கள் இது 2 கைக்கு 2 வங்கி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஜடைக்கு வைப்பாங்க இல்லைங்க, அந்த கோல்டில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே கீழெல்லாம் அந்த த்ரெட் அது பிளாக்கு 10 கிராமில் இருக்குங்க. 6 கிராமில் கூட இருக்குது. ஸ்டார்டிங்கு சரவணா எலைட்டில் 6 கிராமில் இருக்குது. இது வந்து ஒரு சவரத்தில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டெம்பிள் ஃபீலிங் வந்துருச்சுங்க. அழகாக இருந்துச்சு நேராக பார்க்கும்போது. இது மேலே வரைக்கும் தான் கோல்டுங்க. கீழெல்லாம் நம்மளுக்கு த்ரெட்டு மாதிரி வரும். ஜடை பின்னும்போது கீழே அது மாதிரி வைப்பாங்கல்ல, அது தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, நாங்கள் குச்சிலும் சொல்லுவோம். அது வரல எனக்கு. கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னுட்டு. இதெல்லாம் பேபி பாய்ஸ் அண்டு பேபி கேர்ள்ஸ் 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம். 10 கிராம் கிட்ட இருக்குங்க. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா, காலுக்கு போடுவாங்க இல்லைங்க. இது வந்து அட்டாச்சபிள், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, அப்படியே பற்ற வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போடுற மாதிரி பேட்டர்னு. அடுத்தது அந்த மாதிரி கம்பி பேங்கிள்லவே உங்களுக்கு கீழே அந்த சலங்கு, குழந்தைங்களுக்கு சலங்கு வர மாதிரி பேட்டர்னும் காட்டு ஜெல் ஜெல் ஜெல்லுன்னு ஆடுற மாதிரி. இதுவுமே 10 கிராம் கிட்ட இருக்குது. உங்களுக்கு 4 கிராமில் இருந்து அவைலபிள் இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர்னும். இது வந்து 8 கிராமில் இருக்குது. இதெல்லாம் ஓப்பனபிள் தாங்க, பார்த்தா தெரியுதில்ல. ஃபஸ்ட்டு காட்டினதை ஒட்டின மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஓப்பனபிள் மாதிரி இருந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்த காலில் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படியே காலில் அப்படியே குழந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பேட்டர்னும். இது வந்து 12 கிராமில் இருக்குது. ஓப்பனபிள் தெரியுதில்ல. இதுக்கு சலங்கு இருக்குது, சலங்கு இல்லாமையும் இருக்குது, சலங்கோடவும் இருக்குது. இது 1 பவுன் வருது. இது வந்து சலங்கு இல்லை. அப்படியே இதுவுமே ஓப்பனபிள் தான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைக்கு போட்டுடும். குட்டி குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு போடலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு இது வந்து கைக்கு கூட நீங்கள் பேங்கிள் மாதிரி போட்டுக்கலாங்க. இது வந்து அண்ணா கயிறில் போடுவாங்களா, இது என்னன்னு தெரியல. அண்ணா கயிறில் போடுவாங்கக்கான்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குது.
இது வந்து உங்களுக்கு 2 கிராம்லேருந்தே இருக்குங்க. 2 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் இருக்குங்க. பெருசா ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. 1 பவுன்ல ஹார்ட் சிம்பல் மாரி குடுத்துருக்காங்க. பெருசா இருக்கு. இதுவுமே 10 கிராம் வரைக்கும் இருக்கு. கெட்டியா வேணுமன்னாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே மாரி கொலுசுல இது கடையம்ன்னு சொல்லுவாங்கல்ல. கைக்கு நம்ப காப்பு மாரி போடுவோமே, அதே மாரி காலுக்கு. இது ஸ்க்ரூ பேட்டர்னுங்க. அது தெரியுதா? ஸ்க்ரூ இருக்கு. 23 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. 2மே சேர்த்து. அடுத்தது இது வந்து கொஞ்சம் மேலே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. டிசைனர் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி இருக்குங்க. 1 பவுன்ல இருந்து இருக்குங்க. இந்த கடையம்ல வந்து சலங்கை வருது பாருங்க. அதுக்கு தான் காட்டிட்டுருக்கேன். ஸ்க்ரூ பேட்டர்ன் தான். சலங்கை இருக்குல்ல, இது குழந்தைங்களுக்கு கைக்கு கூட இது கைக்கு போட முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சலங்கை இருக்கிறதுனால, இது காலுக்கு தான் போடணும்னு நெனைக்கிறேன். சலங்கு இல்லாம கடியம் மாரி இருந்துச்சுல்ல, ப்ளைனா காப்பு மாரி. அது கைக்கு போடலாம், காலுக்கு 2 இன் 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. அழகா இருக்குல்ல. குழந்தைங்களுக்கானா கோல்டு போடலாம். பெரியவங்க கோல்டுல கொலுசு போடக்கூடாது கால்லன்னுவாங்க. நல்லா இருக்கு. கெட்டியா இருந்துச்சு. உங்களுக்கு 40 கிராம்ஸ் வரைக்கும் கூட இருக்குங்க. ஒரு செட் இருந்துச்சு 40 கிராம்ஸ் 5 பவுனு. யாரோ அவங்க பேத்திக்கோ, பேரனுக்கோ வாங்கி போடுறவங்க இருப்பாங்கல்ல. இந்த மாரி வந்து நீங்க கால்லவும் போடலாம், கைக்கு காப்பு மாரி குழந்தைங்க போடலாம். 2 இன் 1 யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஆப்ஷன். அந்த சலங்கு இருக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. சவுண்டு வரும். ப்ளஸ்ஸு கெட்டியா இருக்கு. பத்த வச்சிருக்காங்க. அந்த ஒரு சலங்கு எங்கே விழாம கோல்டு இல்ல, பத்த வச்சிருக்காங்க. 3 பவுனு கிட்ட இருக்குது. இது வந்து சொன்னேன்ல 4 பவுனுக்கு 3 கிராம் என்னவோ கம்மி வருது. 30 கிராம் கிட்ட இருக்குங்க இது. எவ்வளோ வெயிட் பாருங்க. அதுக்கு தான் கையில் ஆட்டி காட்டுறேன் அப்படியே. ஸ்க்ரூ பேட்டர்ன் தான். ஸ்க்ரூ மாதிரி கழட்டிட்டு அப்படியே போடலாம். அடுத்தது இது அண்ணா கயிறுங்க இங்கேருந்து. இது வந்து 1 பவுனில் இருக்குங்க. சரடு கொத்து மாடல்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம செயின் போடுவோமே அந்த பேட்டர்னில் இருக்குங்க இது. இது வந்து அட்ஜஸ்டபுளுங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிளியராக. இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பனபிள் கூட பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்குல்ல, இது அப்படியே கையில் இழுத்து விட்ட குழந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1 சவரத்தில் நின்று இருக்குங்க. இது எல்லாமே அது மாதிரி அண்ணா கயிறு தான் கோல்டில். 40 கிராம்ஸ் வரைக்கும் கூட இருக்குங்க. பார்வையாக கெட்டியாக 2 லேயரில் வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குது. இது 3 சவரனில் வரக்கூடியது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. 3 சவரம் அண்ணும்போது கெட்டியாக வந்துடுச்சு. இது நல்லா 10 வயசு மேலே வரைக்கும் போடலாமா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நல்லா இடுப்பு பெருசாக அதுக்கு ஒன்று வந்து லென்த்தாக அப்படியே அந்த அட்ஜஸ்டபிள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி காட்டினாங்க. போடலாம். ஒரு 10 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு போடலாம். இங்கே ஃபஸ்ட்டில் இருந்துச்சுலங்க, அதுதாங்க 5 பவுனு கெட்டியாக இருந்துச்சு. அது வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி சரடு கொத்து மாடலில் அண்ணா கயிறு. இது வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது பாருங்கள். செயின் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது வந்து 2 சவரம் இது. இது வந்து இது கூட அட்ஜஸ்டபிள் தான். இங்கே வருது இல்லை ஹூக்கு மாதிரி, இங்கே வருது பாருங்கள் ரவுண்டு. இதில் வந்து குழந்தோட இடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஹூக் வந்து அதில் வந்து கொக்கியில் மாட்டிட்டு குழந்தைக்கு இடுப்புக்கு போடலாம். இது போடும்போது தயவு செஞ்சு கருப்பு கயிறு கட்டிட்டு குழந்தைங்களுக்கு போட்டுக்கோங்க. வெளியே எங்காவது போகும்போது யாருன்னு நம்பிட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி செயின் எங்கள் அம்மா பெரிய பையனுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு தான் ஃபஸ்ட்டு பெரிய ஆம்பளை பையன்னுட்டு எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு என் பெரிய பையனுக்கு போட்டாங்க. போட்டால் இது வந்து ஓகே, இது என்னவோ இருந்துச்சு. அப்புறமா காப்பு போட்டாங்க கையில். ஒரு காப்பு திருடு போயிடுச்சுங்க. எங்கே நாங்கள் அப்போ தான் சென்னைக்கு வரோம். பெரம்பூரில் இறங்கிட்டு அங்கே தான் நம்ம வீடு கொளத்தூர் இருக்குன்னு சொன்னேன்ல. ஒரு காப்பு குழந்தைக்கு திருடு போயிடுச்சு. அடுத்தது இன்னொரு குழந்த பிறங்கும்போது 2வது ஜெய் பிறந்தா இல்லை, அவனுக்கு வந்து அவங்க அப்பா நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அம்மா ஒரு குழந்தைக்கு தானே செய்வாங்க, 2 குழந்தைக்கு செய்ய மாட்டாங்கல்ல. 2வது குழந்தைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் காப்பு. அதில் இந்த குழந்தை இடுப்பில் தான் வச்சு நின்னாங்களா எங்கள் மாமியார். அது எப்படி பிடுங்கிட்டாங்களோ ஒரு காப்பு பிடுங்கிட்டாங்க. பெரியவ கையிலேருந்து 1/2 பவுனும் சின்னவ கையிலேருந்து 1/2 பவுன் 1 பவுனு காப்பாகவே தொலைஞ்சு போச்சுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கொலுசு வளையல் அண்ணா கயிறு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கோல்டில் போடும்போது அப்போவே தொலைஞ்சு போச்சேன்னு 20 வருஷம் முன்னால். இப்போ எவ்வளோ ரேட்டு? உஷாராக பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள யாருன்னு நம்பி கொடுக்காதீங்க. அதுதான் சொல்கிறது. ஒரு தாய்க்கு யாருன்னு நம்பி யாருக்கிட்ட கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு கோல்டு கையில் இருக்கும்போது உடம்புல இருக்கும்போது.
அடுத்தது இதெல்லாம் கொலுசு பேட்டர்னுங்க. கொலுசு வந்து உங்களுக்கு 4 கிராம்ல இருந்தே இருக்குது. இந்த மெலிசா இந்த மாதிரி குழந்தைங்க போடுற மாதிரி மெலிசா கொலுசு போடணும்னா இது வந்து பார்த்தீங்களா அங்கே அட்டாச்சபிள் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேட்டர்ன் வேணுமானாலும் இருக்குங்க. இது வந்து அப்படியே ஹார்ட் சிம்பிள் மாதிரி வந்து ஓப்பனபிள் மாதிரி ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இதிலும் எவ்வளோ மாடல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு 5 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குங்க. இன்னும் குட்டியாக இருக்குது. அது வந்து அந்த மாதிரி கொலுசு வந்து குழந்தை நடுக்கம் இல்லை, 1.5 வயசுலேருந்து போடுற மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. இங்கே இருக்கிற கொலுசு எல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. எதுவும் நினச்சிக்காதீங்க, அக்கா சுற்றி போர் அடிக்கிற உங்கள் இது சொல்கிறீங்களே, குழந்தைங்களுக்கு பயம் காட்டுறீங்களேன்னு நினச்சிக்காதீங்க. சேஃபாக இருப்பீங்க, கேர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னுட்டு தான் சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா இப்போ ஒரு பவுனுன்னா 1.5 லட்சங்க, 1.5 லட்சம் கிட்ட போயிடுச்சு. பணம் போட்டோம், குழந்தைங்க டிஸ்ட்டு போயிடுச்சு. குழந்தை எங்காவது எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு இருந்தால் என்னங்க பண்ணுறது? பெரம்பூரில் ட்ரெயின் ஏறும்போது பெரிய பையனுக்கு காப்பு போயிடுச்சு. இன்னொன்று வந்து சின்ன பையன் போகும்போது சின்ன பையன் வந்து எங்கள் மாமியார் இடுப்பில் தாங்க வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ரோட்டில். யாரும் எங்கள் அத்தாவோட பேசிட்டே பிடுங்கிட்டாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா, அப்படி இருக்காங்க. குழந்த கடவுளோட சமம். குழந்த கையில் கூட திருடுறாங்கன்னா என்ன பண்ணுறது ஜனங்க? ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு மெலிசா இந்த மாதிரி 1 பவுனு 2 பவுனில் வரக்கூடியதுங்க. 2 கொலுசு சேர்த்து. இது பிளைன் செயின் வருமில்ல, நம்ம கழுத்தில் போடுவோமே டாலர் வச்சு போட்டுக்கணுன்னா அந்த மாதிரி பேட்டர்ன். எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் கொலுசு பேட்டர்னில். இதெல்லாம் 5 வயசில் 1.5 வயசு நடக்கிறாங்கல்ல அந்த குழந்தைலேருந்து இருக்குங்க. 9 கிராம் பாருங்கள். இது அந்த வயசுலேருந்து குழந்தைக்கு வந்து 5 வயசு வரைக்கும் அந்த மாதிரி போடலாம். இது மாதிரி மெலிசெல்லாம் ஒரு 10 வயசு வரைக்கும் கூட போடலாமா. ஏன்னா நம்மளுக்கு கால் அந்த பாதம் தான் பெருசாக இருக்கும், மேலே வந்து அவ்வளோண்டு தானே இருக்கும். ஸோ போடலாம். இது பாருங்கள், எனாமல் ஃபினிஷிங் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம 4 விரல் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோதான் இருக்குங்க. அப்போன்னா நம்ம தாராளமாக 10 வயசு குழந்தை வரைக்கும் போடலாம். இது ஒரு ஃபேன்சியான கொலுசு தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு கலர் அப்படியே ஜொலிக்கிட்டு அப்படியே ஜகஜகான்னு ஜொலிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து 1 சவரம் கெட்டு இருக்குங்க. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இன்னும் பேங்கிள்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். குழந்தைங்களுக்கு பேங்கிள்னா எப்படி இருக்கும்னு ஜென்ஸு காப்பு போடுவாங்களே அந்த பேட்டர்னில் இருக்கும். ப்ளைனு ரவுண்டு பேட்டர்னில் இருக்கும். ஸோ இன்னும் அது எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சுங்க. ஸோ அது எனக்கு எதுக்கு இது என்னன்ற மாதிரி நான் அது வீடியோ எடுக்கலை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி குழந்தைங்களுக்கு போடும்போது கேர்ஃபுல்லாக உஷாராக பார்த்துக்கோங்க.